Assalamualaikum everyone. Hi friends, welcome back to Azrin Cooking Fest. I hope you all are doing well. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நாங்க வந்து பார்க்க போறது வந்து fish bun எப்படி செய்யறன்றது, அதுக்கு தேவையான கீமாவும் அந்த பண்டோவும் எப்படி செய்யறன்றது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சிக்க ஏலும். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பன்னுக்கு தேவையான டோவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்வோம். அதுக்கு வந்து வார்ம் வாட்டர் 1/2 கப், ஈஸ்ட், சால்ட், சுகர் அண்ட் மில்க் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவோம். இந்த பன்னோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நான் வந்து 2.5 கப் கோதுமை மாவு சேர்த்திக்கொள்கிறேன். கூடவே 2-3 டீஸ்பூன் அளவு பட்டர் அண்ட் ஒரு எக். அந்த எக் எப்படி சேர்த்துறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோவை வச்சு அதில் இருக்கிற மஞ்சள் கருகை சைட் பண்ணிவிட்டு ஒயிட்டை மட்டும் நாங்கள் சேர்த்திக்கொள்ளுவோம். எக்கோட எல்லோவை வந்து பன்னுக்கு மேலால் அப்ளை பண்ணுறதுக்கு அதை நான் முன்கூட்டி எடுத்து வைக்கிறேன். ஸோ நான் இதை வந்து சைட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து அந்த ஒயிட் எக்கை வந்து ஊற்றி எடுத்துக்கொள்ளுவோம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர், சூடும் இல்லாமல் கூலும் இல்லாமல் நார்மலான ஒரு வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டோ வந்து அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுண்டா இந்த டோ வந்து நல்லாவே சாஃப்டாகி வரும். அந்த சாஃப்ட் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் பார்க்குற எப்படின்னு சொன்னால் கைக்கு மெதுவாக விளங்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் மேலால் ஊற்றி விட்டுட்டு இதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணி வைப்போம் ஒரு 1 ஹவருக்கு. அதுக்கப்புறம் வந்து பன்னுக்கு தேவையான கீமாவை ரெடி பண்ணி எடுத்துடுவோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பன் ரெசிபி வந்து நான் நோம்பில் ரெடி பண்ணது. அதில் நோம்பு டைம் ஷூட் பண்ண வீடியோ தான் என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போயிட்டு, ஸோ இப்போ டைம் கிடைச்ச டைமில் வந்து நான் இதை எடிட் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ கீமா ரெடி பண்ணுறதுக்கு 2-3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடுகு அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்க விட்டு சாப் பண்ணி வச்சுக்கிற ஆனியனையும் க்ரீன் சில்லியையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். கூடவே கறிவேப்பிலை, உப்பு அண்ட் பெப்பர் பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் இதுகெல்லாம் சேர்த்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து டூனா ஃபிஷ் எடுத்துக்கிறேன். டூனா ஃபிஷ்ஷையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோ உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வில் ஒரு 2 to 5 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், பன்னோட கீமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கீமாவை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ள போகிறேன். இப்போ பன்னுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துட்டு ஒயிட் எள்ளு அது எடுத்துக்கிறேன் நான். அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிளாக் சீட் கூட யூஸ் பண்ணிக்க ஏலும். இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணுறன்றதை நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து அவனோட அந்த ட்ரேயில் வந்து நாங்கள் பட்டர் அப்ளை பண்ணி எடுத்துடுவோம். இது மாதிரி அவன் ட்ரேயில் வந்து பட்டர் அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ நான் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுக்கிறேன் அந்த பன்னோட டோ எப்படி வந்திருக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சரியாக 1 ஹவருக்கு அப்புறம் நல்லாவே பொங்கி வந்துடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து எங்களுக்கு தேவையான சைஸில் செய்கிறதுக்கான பன்னுக்கு அந்த மாவு வந்து எங்களுக்கு தேவையான சைஸ் உருண்டை வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இது மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ பன் வந்து அந்த சைஸில் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த பன்னை வந்து ஒவ்வொன்றா நாங்கள் நீட் பண்ணி எடுத்துடுவோம்.
ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் பன் எப்படி செய்கிறன்றதை பார்த்துடுவோம். இது வந்து 2 சைட்லேயும் திருப்பி போட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து நல்லாவே தடிமனும் இல்லாமல் மெல்லிசியும் இல்லாமல் ஒரு சாதாரணமான சைஸில் நீங்கள் வந்து விரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து கொஞ்சமாக கீமாவை வச்சுட்டு அதில் ஓரங்கள் வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் மற்ற சைட்லேயும் இது மாதிரியே கட் மார்க் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடில் வந்து ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் போட்டோம்னு சொன்னால் அதே அளவு அந்த சைட்லேயும் கட் மார்க் போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைட்லேயும் ஈக்குவலாக இருந்தேன்னு சொன்னாக்கா இந்த ஃபிஷ் வந்து இது மாதிரி பின்னல் செய்யும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த சைடில் ஒன்று மடிச்சுட்டு மற்ற சைடில் ஒன்று மடிக்கிறேன். இது உங்களுக்கு பார்க்கும்போது விளங்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு கொஞ்சமாக தூக்கி காட்டுறேன். பாருங்கள், கிட்ட எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த பின்னல் எப்படி வந்திக்கிறது, அந்த மாட்டி மாட்டி எப்படி வந்திக்கிறன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடைசியில் வந்து ஃபிஷ்ஷோட வாலுக்கு ஃபோக் கொண்டு வச்சு நாங்கள் அதை கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணி எடுத்துடுவோம். இதில் வந்து கண்ணுக்கு வந்து பெப்பர் சீட் தான் வைக்கணும். என்கிட்ட பெப்பர் சீட் அந்த டைமில் அவைலபிளாக இல்லை. ஸோ நான் வந்து பிளாக் சீடையே அதுக்கு கண்ணுக்கு வச்சுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட் காட்டினது வந்து கொஞ்சம் புரியலைண்டா இதில் வந்து கிளியராக இருக்கும். இதையும் பாருங்கள், நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி 2 சைட்லேயும் ஈக்குவலாக கட் மார்க் போட்டு விட்டுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா நான் காட்டுற மாதிரி மடித்து எடுங்க. உண்மையிலே ரொம்பவுமே ஈஸியான ஒரு மெத்தட் தான் இந்த பன் செய்கிறது. இது வந்து பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட இயலும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்றதை காமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கடைசியில் இதுக்கையும் ஃபோக் வச்சு நாங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துடுவோம். பாருங்கள், இப்போ ஃபிஷ் பன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு மெத்தடில் பன் செய்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு வந்து கீமா வந்து இந்த சைடில் வைங்க, வச்சுட்டு 2 ஓரங்கள்லையும் மடித்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து கட் மார்க் போடுங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி இது மாதிரி கட் மார்க் போடுங்க. ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணவான சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு சைட்லேருந்து இதை மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மடக்குங்க. இதை மடக்கி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துடுவோம். பாருங்கள், இன்னும் ஒன்று செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு கிளியராக விளங்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தென் நான் எல்லா பன்னையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற எக்கோட yellow வந்து அப்ளை பண்ணி எடுத்துடுவோம். இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி நான் வந்து பிளாக் சீட் வந்து கண்ணுக்கு ஃபிஷ்ஷோட கண்ணுக்கு வச்சுட்டேன். இது நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிறேன் அந்த எக்கோட yellow. அந்த மஞ்சக்கருகு வந்து நாங்கள் ஃபிஷ்ஷோட இந்த பன்னுக்கு மேலால் நாங்கள் அப்ளை பண்ணி விட்டுருவோம். இது மாதிரி நீங்களும் நல்லா நீட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக பிளாக் சீட் இருந்தால் பிளாக் சீட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னு சொன்னால் ஒயிட் எல்லஸ் யூஸ் பண்ணிக்க ஏனும். பாருங்கள், நான் 2யும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒயிட் எல்லையும் பிளாக் சீடையும் வச்சு அதை கொஞ்சம் மேலால் கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக எல்லையும் பிளாக் சீடையும் கார்னிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துடுவோம். அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடுங்க. இப்போ ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிற அவனில் வந்து நாங்கள் பன்னை உள்ளே வச்சுட்டு டைமிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 to 45 மினிட்ஸ் வைங்க. ஃபங்க்ஷன் வந்து அப் அண்ட் டவுன், டெம்பரேச்சர் வந்து 210ல் வைங்க. வச்சு இது மாதிரி பன் செஞ்சு எடுங்க. உண்மையிலே இந்த பன் வந்து பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்து விட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்றதை மறக்காமல் காமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பன் வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிறதோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது நோம்பில் எடுத்த வீடியோ இப்போ ஏன் அப்லோட் பண்ணிக்கிறீங்க, ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. நான் வந்து நோம்புக்கு அப்புறம் வந்து நுரலியா போய்ட்டு வந்து கோல் போனதுக்கப்புறம் வந்து எங்களோட அபுக்கு வந்து சோம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதுக்காக ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டு வாரத்துக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என் அபுக்கும் சிக்கன்றதுனால அங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. எனக்கு இப்போ டைம் கிடச்சி அந்த டைமில் வந்து நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை
சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நஸ்ரின். என்று டேக் கேர். பை பாய்.